கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான 2 பெண்மணிகளை பார்க்க போகிறோம். அவர்கள் யார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சீஷனாக இருந்த தீமோத்தேயுனுடைய தாயும் பாட்டியும். வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த தீமோத்தேயு ஒரு தாய் தகப்பன் கிரேக்கன், தாய் யூத பெண்மணி. இந்த இடத்துல இருக்கும் பொழுது பவுல் அவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி அவனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வழி நடத்துகிறார். இந்த பவுல் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான காரியங்கள். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னக்கா, அவன் விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு அந்த விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தாக்கா, வசனம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்கள், அந்த ஒரு முக்கியமான ஒரு விசுவாசம், ஆண்டவரை பற்றி செயல்படுகிற நடக்கிறதான விசுவாசமானது எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தா, பெற்றோரிடத்துலேருந்து வருகிறது. ஒருவேளை தகப்பன் ஒரு கிரேக்கனாக இருக்கலாம். தாயுடைய வளர்ப்பு தான் மிக முக்கியம். அந்த இடத்துல தாய்க்கு கூட பாட்டி இருக்கிறாங்க, ஒரு சந்ததி. பாட்டியும் தாயும் அவனை ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்க்குறாங்க. பவுல் இந்த தீமோத்தேயுவை தெரிந்து கொண்டு தன்னுடைய சீஷனாக அவனை எல்லா இடங்களிலும் அனுப்புகிறார். எபேசு பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அங்கே பல இடங்களில் அவன் ஊழியத்துக்காக அவன் செல்லுகிறான். இதற்கெல்லாம் மிக ஆதாரமான ஒரு காரியம், நல்ல கிறிஸ்தவ பண்புகளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகள் வளர்க்கத்தக்கதான ஒரு நிலை இருக்க வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்பை நேர்மையாக சிறப்பாக செய்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த தீமோத்தேயுனுடைய பாட்டியாகிய லோவிசாலும் அவனுடைய தாயாகிய ஐனிக்கேயாலும். இவர்களிடத்தில் இந்த முக்கியமான ஒரு பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு இருந்தபடியினால அவர்கள் இவரை நல்ல ஒரு ஊழியக்காரனாக எழுப்புவதற்கு அது ஒரு பெரிய ஊன்று சக்தியாக அது அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்ப்பீங்கன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை எப்படி லோவிசாலும் ஐனிக்கேயாலும் விசுவாசத்தில் தீமோத்தேயை வளர்த்தது போல நாமும் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் எப்படி நடப்பது என்பதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல விசுவாசம் இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தோடு கூட நடப்பதற்கு இப்படிப்பட்டதான போதனைகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த லோவிசாலுக்காகவும் ஐனிக்கேயாளுக்கும் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட அருமையான தீமோத்தேயுனுடைய தாயும் பாட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லோவிசாலும் ஐனிக்கேயாலும் அவர்கள் தன்னுடைய மகனை பேரனை ஆண்டவரே அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் மட்டுமில்லாமல் விசுவாசத்தில் வளர்த்துருக்காங்கய்யா. அந்த விசுவாசம் இருக்கிறது என்பதை பவுல் கண்டுபிடித்து வெளிக்காட்டியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க நடப்பிக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.